ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிங்கப்பூர் டு பெங்களூர் ஃப்ளைட்டில் தான் வந்து போயிட்டுருக்கோம். இதில் வந்து பேபி ஃபுட் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து மேஷ்டு பொட்டேட்டோ, மேஷ்டு சிக்கன், அப்புறம் பால், இந்த மாதிரி நிறையா சூப்பராக டேஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்ம பாப்பா வந்து சாப்பிடவே மாட்டேன்ட்டா, வாயிலே வைக்கல. அடுத்தது எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இது எக்ஸ்பெக்டே பண்ணல. இதில் வந்து லக்குன்னு தான் சொல்லணும். வெஜ் அண்ட் நான்வெஜ் 2 மீல்ஸ் பாக்ஸுமே எனக்கு வந்து கொடுத்துட்டாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரெகுலராக சர்வ் பண்ணுற டைமில் நான் வந்துட்டு பாப்பா பார்த்துட்டு இருந்தனால அவங்க வந்து உங்களுக்கு அப்புறமா கொடுக்க வேணாங்க ஓகேன்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் ஃபுட் கேட்குற டைமில் நாங்கள் ஆர்டர் பண்ணி இந்த சிக்கன் வந்து தீந்துருச்சு சொல்லிட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு அவங்களும் வந்து சாரி மேம், எங்கள் சைடு மிஸ்டேக் ஆகிடுச்சு, அதனால் இது ஃபிஷ் இருக்குது, இது சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெஜ் அப்புறம் நான் உங்களுக்கு வந்து வெஜ் பாக்ஸும் தரேன், 2மே நீங்கள் வந்து வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமாயிடுச்சு எனக்கு ஃபுட்டு இல்லைன்னு சொன்னதுனால. அது 2மே வந்து கொடுத்துட்டாங்க. நல்லா வந்து திருப்தியாக சாப்பிட்டு முடித்தேன். பெங்களூர் ஏர்போர்ட்டு வந்துட்டு ரீச் ஆயாச்சு. இது வரைக்கும் வர்றது கூட பரவாயில்லைங்க, ஒரு கஷ்டமாக வந்து தெரியாது. இதுக்கு மேலே இங்கேருந்து சேலம் போகிறது இருக்கே, அது பயங்கர கடியான இதாக இருக்கும். ஏன்னா வந்து 6 ஹவர்ஸ் ட்ராவலாக இருக்கும். டிராஃபிக்லாம் தாண்டி போகிறதுக்குள்ளே போதும் ஆயிரும். ஏர்போர்ட்டில் அவங்க சேலம் ஃப்ரெண்ட்ஸ்க்காக வந்து கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரிங்க் வந்து சதீஷ் வந்து பர்ச்சேஸ் பண்ணார். அது வாங்கிட்டு கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் பர்ஸ் நான் கேட்டேன்னு சொல்லி வாங்கினோம். வாங்கிட்டு லக்கேஜ் கலெக்ட் பண்ண வந்துட்டோம். இது ஒரு கடியான வேலை தாங்க, சுற்றிக்கிட்டே இருக்கும். ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணி லக்கேஜ் கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு வழியாக அதுவும் வந்து எடுத்தாச்சு. இந்த குட்டி பாப்பா பாருங்களேன், நைட்டு 11 மணி ஆகுது, என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கான்னு சாக்ஸ் போட்டு நடக்க வர முடியல அவளால். அவ்வளோதாங்க, ஏர்போர்ட் விட்டு வந்து வெளியே வந்தாச்சு. ஆனால் உடனே நம்ம வந்து சேலம் போகலை. அதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டே தான் வந்து சேலம் போக போகிறோம். ஏன்னா வந்து சதீஷ் வந்து அவங்க ஆஃபீஸ் கொலீக் ஒருத்தரை வந்து ஆஃபீஸ் விஷயமாக வந்து மீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து நாங்கள் இங்கே ஹோட்டலில் ஒரு நைட் மட்டும் ஸ்டே பண்ணிக்கிட்டோம். எல்லாருக்கும் நல்ல டயர்டு, தூக்கம் இல்லாமல். ஸோ எல்லாம் நல்லா வந்து தூங்கி எழுந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு ரிட்டன் நான் பாப்பாங்களெல்லாம் கூட்டிகிட்டு ரூமுக்கு வந்துட்டு சதீஷ் வந்து அவங்க ஆஃபீஸ் கொலீக்கை மீட் பண்ண போயிருக்காங்க. அவர் வரத்துக்குள்ளே நம்ம பேக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதாக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து ஒரு லைக் போடுங்க. டாடா, பாய்.